وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمّة وأهل البدر يا الله وأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. وقال سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தப தாபியீன்கள் நாதாக்கள் நல்லியார்கள் குறிப்பாக இந்த சிறப்பான அவையிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் குன்றாமல் நின்றுலவட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, அல்-ஹாஃபில் டாக்டர் ஃபகீர் இஸ்மாயில் இலாலி அவர்களே, பதவியில் இருந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 1500வது மீலாது விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகிற இந்த தொடர் சொற்பொழிவினுடைய 6ஆம் நாளான இன்று கண்ணியத்தின் இலக்கணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு கண்ணியமாக வைத்திருக்கிறார் என்கிற செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
திருமறையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற போது வரஃபஅனா லக திக்ரக, நபியே உங்களுடைய புகழை, உங்களுடைய கீர்த்தியை, உங்களுடைய நினைவை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துல சாமானியம் முதல் நபிமார்கள் வரை யாருக்குமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானாருக்கு கொடுத்த கண்ணியத்தை போன்று யாருக்குமே தரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலாக உயிரோடு அவதானித்ததற்கு பிறகிலிருந்து அல்லாஹ் கண்ணியம் செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறாக இருப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த சூழலிலேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானாரை கண்ணியப்படுத்தினார். திருக்குர்ஆன் அதை பேசுகிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக நாம் எல்லாம் உடலோடு உயிரோடு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்கின்ற ரூஹினுடைய உலகத்திலே நாம் இருக்கிறோம். அந்த உலகத்துல எல்லாருடைய ரூஹும் அங்கே இருந்தது. எல்லா ரூஹையுமே அழைத்து அல்லாஹ் தஆலா லஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்டால் நாம் எல்லாம் பலா, ஆம் நீங்க என்னுடைய இறைவன் தான் என்று பதில் சொன்னோம். இரண்டாவது அல்லாஹ் தஆலா மனிதர்களிலே சிறந்தவர்களான நபிமார்கள் ரசூல்மார்களுடைய ஆன்மாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்துவிட்டு அவர்களிடத்துல உடன்படிக்கை செய்கிறான். திருமறையில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், வைது அகதல்லாஹு மீசாகன் நபியின், நபிமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்தான். என்ன ஒப்பந்தம்? ரசூலை பற்றி, இந்த ரசூலை நான் உங்களிடத்துல அனுப்புவேன். அப்படி அனுப்புகிற போது லதுமினுன் நபிஹி, அந்த ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுருன்னஹு, அந்த ரசூலிடத்துல அந்த ரசூலை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த ரசூலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அவதானிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் நூறாக இருக்கிற போது நபிமார்களிடத்தில் பெருமானாருடைய கண்ணியத்தை அல்லாஹ் பேசினான் என்பதை தாண்டி வாக்குறுதி வாங்கினான். நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறீங்க, நாங்கள் ரசூலை ஏற்றுக்கொள்கிறோம், ஈமான் கொள்கிறோம், ரசூலுக்கு உதவி செய்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதற்கு சாட்சியாக நீங்களே இருங்கள், நானும் உங்களோடு சாட்சியாளனாக இருக்கிறேன். நானும் உங்களோட சாட்சியாளராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக இருக்கிற போது இந்த உலகத்திலே உயிரோடு உடலோடு அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய கண்ணியத்தை நபிமார்களின் ஆன்மாக்களிடத்திலே அல்லாஹ் பேசினான் என்று திருமறையில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே எல்லா நபிமார்களும் எதிர்பார்த்தார்கள், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய காலத்திலே பிறப்பார்களா, அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் எதிர்பார்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை அது நடக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை புரிந்து கொள்கிறார்கள், இதுவரைக்கும் அந்த அல்லாஹ் சொன்ன அந்த ரசூல் வரவில்லை, இனிமேல் தான் வருவார். எனவே அல்லாஹ்விடத்திலே காபத்துல்லாவை கட்டியதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக, யா அல்லாஹ் இந்த சமூகத்திலே இறுதியாக ஒரு தூதரை நீ அனுப்புவாய், வேதங்களை ஓதி காட்டுகிற, உள்ளங்களை பக்குவப்படுத்துகிற ஒரு ரசூலை நீ அனுப்புவாய். அந்த ரசூலை என் சமூகத்தில், என் சந்ததியில், என் பரம்பரையில் அனுப்புவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பலனாய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ் வரச் செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையிலிருந்து தான் பல நபிமார்கள், யூத வம்சத்திற்கு, பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலிருந்து வந்தவங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பின்பற்றக்கூடியவர்களுக்கு, ஃபாலோவர்ஸுக்கு தான் பனி இஸ்ராயீல் என்று சொல்லப்படும். அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில 70,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பினான்.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில பெருமானாரை மட்டும் அனுப்பினான். வேறு யாருமே அந்த சமூகத்தில் நபியாக வரவில்லை. இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து 21வது பரம்பரையாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 21 பரம்பரை அது உட்பட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த சங்கிலி தொடர் இருக்கிறது அல்லவா, ஷிஜ்ரா, அந்த பரம்பரையை அல்லாஹ் பாதுகாத்தான். பெருமானாருடைய பரம்பரை, பெருமானாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பரம்பரையை அல்லாஹ் பாதுகாத்தான், கண்ணியப்படுத்தினான். அந்த பரம்பரையில யாரும் மது குடித்ததில்லை, விபச்சாரம் செய்ததில்லை, மானக்கேடான காரியங்களை செய்ததில்லை, சிலை வணக்கம் செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா பரிசுத்த பெருமானாரை அந்த சமூகத்திலே வர வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சந்ததியையே பாதுகாத்தான். அந்த சந்ததியையே பெருமானாருக்காக அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பாகவே அவர்கள் 100ஆக இருக்கக்கூடிய அந்த சூழலிலேயே நபிமாரிடத்தில் பெருமானாருடைய கண்ணியம் குறித்து அல்லாஹ் பேசினான். முன்னுள்ள வேதங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினான். அவருடைய பெயர் எப்படி இருக்கும், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவருடைய சஹாபாக்கள், அவருடைய தோழர்களுடைய நற்பண்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்கிற எல்லா தகவல்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களின் மூலமாக அல்லாஹ் சொன்னான். அதன் விளைவாக அந்த வேதங்களை பெற்றுக்கொண்ட நபர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு காலமாக அந்த முஹம்மத், அஹமத், ஃபாரக் அலி வருவார்களா என்று எதிர்பார்த்தார்கள் என்பதை தாண்டி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முகமே பார்க்கிறாத, இப்படி இருப்பார்கள் என்று வர்ணனையே செய்ய முடியாத அந்த அஹமத், முஹம்மத் என்கிற பெயரை வைத்து அவருடைய தேவைகளை இறைவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய சோதனைகளை அந்த முஹம்மது என்கிற பெயரின் மூலமாக தடுத்துக் கொண்டார்கள். போர்க்களம் நடைபெறுகிறது என்றால் அந்த போருக்கு செல்வதற்கு முன்பாக யா அல்லாஹ் இறுதியாக இந்த உம்மத்தில் முஹம்மத், அஹமத் என்ற ஒரு நபியை அனுப்புவாய் அல்லவா, அந்த நபியின் வசீலாவையின் பொருட்டால் இந்த போரிலே எங்களுக்கு வெற்றியை தா, எதிரிகளை நாங்கள் துவம்சம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்தான் என்று வரலாறு பேசுகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இந்த யூதர்கள் எல்லாம் வகானு மின் கபுல் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால் அவர்கள் யாரிடத்தில் போர் செய்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று வசீலா தேடுவார்கள். ஆனா பெருமானார் வந்ததற்கு பின்னால் மறுத்து விட்டார்கள் என்கிற செய்தியையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து யூதர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று பேசுகிறார். அப்படியானால் வரஃபைனா லக திக்ரக என்கிற வசனத்தில் பெருமானார் அவதானிப்பதற்கு முன்பாக உயிரோடு உடலோடு பிறப்பதற்கு முன்புள்ள சூழல் அத்தனையுமே அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான். ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த நபிமார்கள் பெருமானாருடைய அந்த இஸ்மையும் அவருடைய சிஃபாத்தே ஜமீலா என்று சொல்லப்படுகின்ற அழகான குணத்தையுமே கண்ணியப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். புகழோடு பிறந்தவர்கள் அல்லவா நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வள்ளுவன் சொல்வான் அல்லவா, தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலா, தோன்றி தோன்றாமை நன்று. இந்த உலகத்துல யாராவது பிறக்கணும்னா புகழோடு பிறக்க வேண்டும், இல்லை என்றால் பிறக்கவே கூடாது. வள்ளுவன் இதை யாரை நினைத்து சொன்னான் என்று தெரியவில்லை. ஆனால் உலகத்தில் இந்த குரல் பொருந்துவது நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன் இந்த உலகத்தினுடைய நியதி என்ன? பிறக்கிற போது எப்படிங்க புகழோடு பிறக்க முடியும்? ஒருத்தர் பிறக்கணும், பேரு வைக்கணும், அவர் வாலிப பருவத்தை அடையணும், அவர் ஏதாவது திறமையால், சாதனையால், ஏதாவது ஒரு வேலையினால் சமூகத்தால் அறியப்பட்டதற்கு பின்னால் தான் புகழ் வரும். பிறக்கிற போது எப்படி புகழ் வரும்? ஆனா வள்ளுவன் இப்படி சொல்கிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புகழோடு பிறக்க வைத்தான். அதே போன்று பார்க்கிறோம், அல்லாஹ் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பு, பிறந்த பிறகு, வாழுகிற போது, வாழ்ந்ததற்கு பிறகு, இந்த நூற்றாண்டு வரை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் பெருமானாரை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? குர்ஆனிலே பார்க்கிறோம். அந்த அல்லாஹ் எப்படி பெருமானாரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், இஸ்ஸத் வைத்திருக்கிறான் என்பதை மட்டுமே அவ்வளவு பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வுடைய 99 அஸ்மாக்கள் இருக்கு. அதுல ஒன்று ரஹூப், அதுல ஒன்று ரஹீம். ரஹூப் ரஹீம் இது யாருடைய அஸ்மா, யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு. நாம அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்கக்கூடிய பேரை வைக்கிறதா இருந்தா அப்துல்ன்றத சேர்த்து வைக்கணும். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் மலிக், அப்துல் குத்தூஸ் இல்லையா? தனியா வெறும் அல் குத்தூஸ் வைக்க கூடாது, அர் ரஹ்மான் வைக்க கூடாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்த பெயர். அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்த பெயர் மற்றவர்களுக்கு வைக்க வேண்டும் என்றால் அப்துல்லா என்று சேர்க்க வேண்டும். அப்து என்கிற வார்த்தையை சேர்க்கணும். அப்போ அல்லாஹ் தனக்கே உரிய அந்த ரஹீமை ரஹூஃபை பெருமானாருக்கு பயன்படுத்துகிறான். எவ்வளவு கண்ணியம் பார்த்தீங்களா? மௌது ஷரீஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஓதித்தானே ஆரம்பிக்கிறோம். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் தனக்கே உரிய அந்த பெயரை பெருமானாருக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தினார். அதே போன்று பார்க்கிறோம் குர்ஆன்ல பல நபிமாருடைய பெயர்கள் வருகிறது, பல நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகள் வருகிறது. அவங்களை எல்லாம் கூப்பிடும்போது பேரை சொல்லி கூப்பிட்டான். யா மூசா, யா ஈசா, யா இத்ரீஸ், யா யூசுப், இப்படி பல நபிமார்களின் பெயரை சொல்லி அல்லாஹ் அழைத்தான். ஆனா ஒரு சனப்பொழுது கூட அல்லாஹ் தஆலா யா முஹம்மத் என்று அழைக்கவில்லை. நீங்க எல்லாம் வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. ஒரு அரபியில ஒருத்தர், அவர் ஆப்பிரிக்காக்காரரா எந்த நாட்டை சார்ந்தவரும் தெரியல, அரபியில பேசுவார். ரொம்ப, அதாவது அரபி புரியாதவர்களுக்கு கூட அந்த ஒரு 3 நிமிஷம் அவங்க பேசுறது புரியும். ஒரு சந்தர்ப்பத்தில் கூட லம் யதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மிஹில் முஜர்ரத், முஹம்மது என்கிற அந்த பெயரை கொண்டு அல்லாஹ் அழைக்கவே இல்லை. மற்ற நபிமார்களை அழைத்தான், அவருடைய பெயரை சொல்லி அழைத்தான். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைமொழி வைத்து அழைத்தான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஹாமீம், யாசீன், தாஹா, காஃப், ஹா, யா, சார், ஐன், சார், இந்த மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடைமொழியை வைத்துத்தான் அல்லாஹ் அழைத்தான். திருக்குர்ஆனிலே முஹம்மது என்கிற பெயர் 4 இடத்தில் வருகிறது. 4 இடத்திலும் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை, ரிசாலத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் பயன்படுத்தினானே தவிர அந்த பெயரை அவமரியாதை செய்யக்கூடாது என்ற ரீதியில் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால், முன்னுள்ள நபிமார்களை கூட அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரை சொல்லி அழைத்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி அழைக்கவில்லை என்றால் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் பாருங்க. சூரா ஹுஜராத்னு ஒரு சூரா, அந்த சூராவுக்கு சூரத்துல் ஆதாமி என்று பெயர். காரணம் என்னன்னா, ஒரு அரை பக்கத்திற்கு பெருமானாரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு போதித்தார். சஹாபாக்களுக்கு தெரியாதா எப்படி பெருமானாரிடத்துல நடந்து கொள்ள வேண்டும்? அவர்களுடைய அங்க அசைவுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் சஹாபாக்கள். ஆனா அந்த சஹாபாக்களும் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெருமானாருக்கு அவமரியாதை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். அந்த சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே நீங்கள் முந்திக் கொண்டு எதையும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எடுத்த மாத்திரத்திலேயே முதல் கண்ணியத்தை இப்படி சொல்லிக் கொடுக்கிறான். அதனாலதான் ஆசிரியர் மாணவர் என்கிற அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது, ஆசிரியர் முன்னாடி மாணவர்கள் மண்டியிட்டு உட்கார வேண்டும். ஒன்றுமே தெரியாதவர்களை போன்றுதான் உட்கார வேண்டும். அப்பனா இல்மு ஹாசில் ஆகும். எனக்கு தெரிஞ்சதுதான் இந்த ஆசிரியருக்கு தெரியுது, என்ன புதுசா சொல்லி கொடுக்க போறாருன்ற எண்ணத்துல உட்கார்ந்தா ஒன்றுமே ஏறாது, எந்த இல்மு ஹாசில் ஆகாது. அப்ப எதுவுமே தெரியாது என்கிற நிலையில் உட்கார வேண்டும். ஒருவேளை நமக்கு தெரிந்ததை ஆசிரியர் சொன்னால் வேறு ஒரு கோணத்திலே புதிய செய்தி நமக்கு கிடைக்கும் என்கிற ரீதியில் தான் நாம் அமர வேண்டுமே தவிர, எனக்கு எல்லாம் தெரியுன்ற ரீதியில உட்கார்ந்தோம்னா அது அந்த இல்மு கிடைப்பதற்கு பாதிப்பாக அமைந்துவிடும்.
இந்த ரீதியில தான் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கண்ணியத்தை சொல்லி கொடுக்குறான். ரசூல் இருக்கும்போது எந்த காரியத்தை நீங்களா முந்திக்கிட்டு செய்யாதீங்க. ரசூல் எதையாவது சொல்லும் பொழுது எங்களுக்கும் அது தெரியும் முந்தி சொல்லாதீங்க என்று அல்லாஹ் தஆலா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறான். இங்கேயும் கூட முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஒரு ஆழமான கருத்தை சொல்லி கொடுப்பாங்க. ரசூலுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, முந்தக்கூடாதுன்னா சரி. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்விற்கு முன்பும் ரசூலுக்கு முன்பும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை முந்திக் கொண்டு செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். ரசூல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை முந்தி செய்கிறோம்னா அது சரி. அல்லாஹ்வுக்கு முன்பாக எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? எப்படி முந்த முடியும்? அப்ப முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், ரசூலுக்கு முன்பாக ஒரு காரியத்தை முந்தி செய்தால் அது அல்லாஹ்வை முந்தி செய்வதற்கு அர்த்தம். அந்த நிலையில வந்துரும். எனவேதான் அல்லாஹ் தஆலா என் ரசூலை நீங்கள் முந்தி செய்யாதீர்கள், அப்படி முந்தினீங்கன்னா அது என்னை முந்துவதற்கு சமம் என்று அல்லாஹ் தஆலா அந்த சூராவினுடைய ஆரம்பத்துல ரசூலிடத்துல மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எதுவும் தெரியாததை போன்று நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறான். அதுக்கு அல்லாஹ் இன்னொரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشكرون. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசிக் கொள்வீர்களே, அப்படி என் ரசூல் முன் நீங்கள் பேச வேண்டாம். அப்படி பேசினால் என்னாகும்? உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும். நீங்கள் இவ்வளவு காலமாக செய்த, எனக்காக வேண்டி செய்த அமல்கள் அழிந்துவிடும். அந்த அழிஞ்சு போச்சுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது என்றார். இது யாரை பார்த்து சொல்லப்பட்டது? தஃசீர்ல காரணத்தை சபப நுஸூல பார்த்தோம்னா முக்கியமான சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய சபையிலே இருக்கிற போது ஏதோ ஒரு கருத்து பரிமாற்றம். அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை சொல்கிறார்கள், இன்னொரு கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். பெருமானாருக்கு முன்பாக சத்தம் சற்று உயர்த்தி விடுகிறது. பெருமானார் அமைதியாகி விட்டார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அமைதியாக இருக்கல, கண்டிக்கிறான். என் ரசூலுக்கு முன்பாக சத்தத்தை உயர்த்திடாதீங்க. நீங்க உங்களுக்கு மத்தியில நீங்க பேசுற மாதிரி பகிரங்கமாக பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா பெருமானாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுத்தார். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எல்லாம் அதுக்கு பின்னாடி சத்தத்தை குறைத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற அளவுக்கு சத்தத்தை குறைத்து பேசினார். ஒரு சில சஹாபாக்கள்லாம் இயற்கையிலேயே அவங்களுக்கு அண்டாசம் சத்தம் ரொம்ப பெருசா இருக்கும். இன்னைக்கு கூட நம்மள ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கோம்னா ஒருத்தருக்கு மட்டும் சத்தம் பெருசா இருக்கும். அவங்க மெதுவா பேச வேண்டும் என்றாலும் இயற்கையாகவே அவங்களுடைய சத்தம் பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட சில சஹாபாக்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டாங்க, வெளியே வரல. அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு வசனத்தை இறக்குனா, யார் அதாவது இந்த சஹாபாக்கள் வேணும்னே யார் சத்தத்தை உயர்த்தி பேசுறது இல்ல, அல்லாஹ் தஆலா இவர்களை மன்னித்து விடுகிறான் அப்படின்னு வசனத்தை இறக்குனதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை அழைத்து ஆறுதல் சொன்னதற்கு பின்னால் தான் அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு மாறினார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோமே. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி பேச வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் எவ்வளவு நிசப்தம், எவ்வளவு அமைதி. மக்கா ஒரே சத்தமாக இருக்கும், மதீனா அமைதி பூங்கா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அவங்க ரவுலாவுக்கு முன்னாடி அமர்ந்து இருக்கிற போது 2 பேர் சத்தமா பேசுறதை கேட்டாங்க, கூப்பிட்டாங்க. என்ன நீங்க இவ்வளவு சத்தமா பேசுறீங்க? நீங்க மதீனா வாசியா அல்லது வேறு ஊரை சார்ந்தவரா? அவங்க சொன்னாங்க, நாங்க வேறு ஊரை சார்ந்தவர்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க மட்டும் மதீனா வாசியாக இருந்தீர்களேயானால் லௌஜஅத்துக்குமா சாட்டேடி அடிச்சிருப்போம் 2 பேர். அத்தர்ஃபானி அஸ்வாதக்குமா இந்த ரௌதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதாவுக்கு முன்பாக நீங்கள் சத்தத்தை உயர்த்துகிறீர்கள். அப்ப ஹயாத்துன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் கண்களை விட்டு மறைந்திருக்கிறார்களே தவிர இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறையவில்லை. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபி இன்றைக்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவுக்கு முன்பாக யாருடைய சத்தமும் உயர்த்தப்படாமல்
அமைதியாக பேணுகின்ற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் இதுவரை அல்ல கியாமத்து வரைக்கும் இது அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல சஹாபாக்கள் எல்லாம் எப்படி பெருமானாரை கண்ணியப்படுத்துறாங்க. அதாவது கண்ணியம் முஹப்பத் ஒரு பக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் வைத்த முஹப்பத் ஒரு தனி துறை. எப்படி எல்லாம் பெருமானாரை கண்ணியப்படுத்தினார்கள் பாருங்கள். உருவத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி என்கக்கூடிய நபர் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற போது அவர் இஸ்லாத்துக்கு வரல, அவர் பின்னாடி தான் இஸ்லாத்துக்கு வர்றார். அப்ப அந்த உடன்படிக்கையின் போது காபிர்களின் சார்பாக அவர் சமரசம் பேசுவதற்கு வருகிறார். அப்ப அவர் பார்த்த காட்சி அவருக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. போய் மக்கத்து குஃபார்கள் எல்லாம் பேசினார், நான் எவ்வளவு பெரிய அரசர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனா இங்க பார்த்த காட்சியை நான் வேற எங்கேயுமே பார்க்கவில்லை. இந்த முஹம்மது அவருடைய தோழர்கள் முஹம்மதுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறார்கள் தெரியுமா? அப்படியே அவர்களுக்கு முன்பாக அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள், தலை அசைவதில்லை, உடம்பு அசைவதில்லை. அப்படி ஒரு மரியாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது எச்சிலை துப்பினார்களே ஆனால் அது தரையில் விழுவதில்லை, அந்த சஹாபாக்களின் கைகளில் விழுந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை களைகிற போது, வெட்டுகிற போது அது கீழே விழல, சஹாபாக்கள் ஒவ்வொருவருமாக அதை வாங்கிக் கொண்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அது பரிமாறப்பட்டது என்று உருவத்து பின் ஸகஃபி அவர் சொன்னதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோமே. ஆனால் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா என்றாலே வயசு கூட இருக்கணும். அதாவது எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் பேசுகிற போது வார்த்தையிலும் கண்ணியத்தை பேணி இருக்கிறார்கள் என்பதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உதாரணம். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க வயசுல பெரியவங்களா அல்லது முஹம்மது அவர்கள் பெரியவர்களா? சச்சானா வயசு பெரியவங்களா தான் இருக்கணும். ஆனா அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஹுவ அக்பரு மின்னி, அந்த ரசூல் தான் என்னை விட பெரியவர்கள். ஆனா அசந்து மின்னு, ஆனா வயசுல நான் கொஞ்சம் கூட உள்ளவன். ரசூலுல்லாஹ் தான் பெரியவங்க, வயதில் நான் கொஞ்சம் மூத்தவன். ஏன்னா யதார்த்தத்துல அவங்க தான் வயசுல கூட ஆளு, பெரிய ஆளுன்னு சொன்னா தப்பு இல்லை. ஆனால் சஹாபாக்களின் வாழ்க்கையில் அவருடைய யதார்த்தத்துல வார்த்தையை உபயோகப்படுத்துகிற போது கூட அது பெருமானாருக்கு கண்ணிய குறைவாக ஏற்பட்டு விடுமோ என்று யோசித்து பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி சஹாபாக்கள் காலத்திலேயும் சரி, அவர்களுக்கு பின்னால் தாபீன்கள், தப தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பெருமானாரை அவர்கள் கண்ணியப்படுத்திய விதம் அது ஒரு தனித்துறை. அது அவ்வளவு பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், நபிமார்கள் வாழ்ந்த காலகட்டம், பிறந்த பொழுது, பிறந்ததற்கு பின்னால், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால், அதற்கு இன்றைய காலகட்டம் வரை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை உயர்வுபடுத்தி இருக்கிறார். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டதற்கு பின்னால் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் காலோச்சியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அதிகம் பேசப்பட்ட நபர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இப்ப நாமெல்லாம் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுல நபிகளாரை பற்றி எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னா ஒரு பெரிய லிஸ்டே அனுப்புவோம். காந்தியடிகள்ல இருந்து அன்னி பெசன்ட் அம்மையாரு, அவங்க அமெரிக்கால இருக்கிறவங்க, இப்படி எல்லா தலைவர்கள் 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் வாழ்ந்த அத்தனை ஆளுமைகளும் பெருமானாரை பற்றி பேசி இருக்கிறார்கள் என்பதை நாம் இதற்கு முன்பே அறிந்திருக்கிறோம். ஆனால் 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த நூற்றாண்டின் ஹீரோவாக இருந்திருக்கிறார்கள், அதிகம் பேசப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அதிக கடமைப்பட்டிருக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டுல காட்ஃப்ரைட் லீபூஸ் என்கிற ஒரு அறிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து நிறைய பேசினார். அவர் சொன்னார், நான் இந்த முஹம்மது அவர்களை பார்த்து வியக்கிறேன். ஏன் தெரியுமா? முஹம்மது அவர்கள் வாழ்ந்து நான் வாழுகிற இந்த 16ஆம் நூற்றாண்டு வரை அவர்கள் எப்படி
அது மாறாமல் இயற்கை மதமாய் அப்படியே இதுவரையும் இருக்கிறது, மாற்றமே இல்லை என்று அந்த காட்ஃப்ரெட் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் முகமது ஸல்லல்லாஹு அவர்களை 17ஆம் நூற்றாண்டில் புகழ்ந்தார் என்பதை நாம் பார்த்தோம். 18ஆம் நூற்றாண்டில் ஹென்றி டி போலியன் பிலிவர் என்ற நபர் அவரும் பெருமானாரை அதிகம் புகழ்ந்தார், அதிகம் பேசினார். அதுல குறிப்பா அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில அவரை கவர்ந்தது ரெண்டு விஷயம். பெருமானார் அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? பொலிட்டிக்கல் லீடராக பெருமானாரை பார்த்தார், லா மேக்கராக பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்தார். இந்த இரண்டு குணங்களை குறிப்பிட்டு இந்த இரண்டு விஷயத்தில் நான் முகமது அவர்களை கண்டு வியக்கிறேன் என்று சொன்னார். 19ஆம் நூற்றாண்டுல கேரன் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு நபர், அவர் என்ன செய்தார்னா பெருமானார் குறித்து ரெண்டு புத்தகம் எழுதினார். ஒன்னு பயோகிராபியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கப்புறம் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு முஹம்மத் a prophet for our time, இந்த நேரத்திற்கான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர் எழுதினார். இப்ப இந்த மேல சொன்ன யாருமே முஸ்லிம் அல்ல, யூத வம்சத்தையோ கிறிஸ்தவ வம்சத்தையோ சார்ந்தவர்கள். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான் பாருங்கள். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறார்கள், பிரமித்து போகிறார்கள். சில பேர் இஸ்லாத்தில் தன்னை வசப்படுத்திக் கொள்கிறார்கள், சில பேர் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்றாலும் யதார்த்தத்தில் பட்டதை, மனதில் பட்டதை உண்மையை சொல்லிவிடுவோம் என்று வரலாற்று புத்தகமாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி, மர்வடிக் பிக்டாஸ் என்கிற ஒரு யூதர் 1917 ஒரு இஸ்லாத்துக்கு வர்றார். 1930 The Meaning of the Glorious Quran அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், குர்ஆனுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை அவர் இந்த உலகத்துக்காக கொடுத்தார். அவர் இஸ்லாத்திற்கு வந்ததனுடைய பின்னணி பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? பெருமானாரின் வார்த்தை. பெருமானாரின் வார்த்தையை அவர் காலம் வரைக்கும் அது எவ்வளவு எதிரொலித்தது, ஒரு வாலிபரிடத்தில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தது என்பதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். வெள்ளை மாளிகையில் அவர் நிற்கிறாரு, ஒரு காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சி தான் அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம். ஒரு வாலிபன், ஒரு வயதான முதியவர் போட்டு அந்த வாலிபனை அடிக்கிறார், அடின்னு அடிக்கிறார். ஆனா அந்த வாலிபன் திருப்பி அடிக்கல, அடியை வாங்கி கொண்டு சிறை போல நிற்கிறான். இது அப்படியே இடையில் நான் நிறுத்துகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாலையிலே செல்கிற ஒரு பகல் நேரத்தில் ஆபீஸ் டைம்ல நிதர்சனமாக பார்த்த ஒரு சம்பவம். ஒரு வயசானவர் மீன்பாடியை தள்ளிட்டு போறாரு. அப்படி தள்ளிட்டு போகும்போது ரோட்ல ஒரு வாலிபன், அவனுக்கு ஒரு 20 இருந்து 25 வயசு இருக்கும். அந்த சக்கரம் அந்த வாலிபனுடைய காலில் ஏத்துறதுனால அவன் டென்ஷன் ஆகி வார்த்தை பேசுறான். உடனே இந்த வாலிபன், அந்த வயோதிகர் ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசிட்டார். வயசானவர் தானே, என்ன நம்ம பாப்பாமா இருக்கிறாரு தாத்தாமா இருக்கிறாரு விட்டுட்டா பரவாயில்ல, அந்த வயதுக்கு கூட மன்னிப்பு கொடுக்காமல் இறங்கி ஒரு 5 நிமிடம் கன்னத்திலேயே அறைகிறான், அடின்னு அடிக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு பின்னாடி தான் போய் தடுக்கிறான். நான் ஏன் இதை சொல்கிறேன் பாருங்கள், இதே அந்த மர்ம பிக்டாஸ் இருக்கார் பாருங்க, அவரும் இதே மாதிரி ஒரு நிலையை பார்க்கிறார். அந்த வாலிபரோ அடி வாங்குகிறார், வயோதிகர் அடிக்கிறார். அவர் அடிச்சுட்டு டயர்ட் ஆகி போயிட்டார். இவர் போனாரு, என்னப்பா நீ திரகாத்திரமான வாலிபனா இருக்கிற, அவர் அடிக்கிறாரு, தடுக்கலாம்ல, ஒரு அடியாவது அடிக்கலாம்ல. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. மல்லம் யர்ஹம் கபீரனா மல்லம் யுவக்கிர் கபீரனா வ யர்ஹம் ஸகீரனா. சின்ன பிள்ளைங்க மேல யார் இரக்கப்படலையோ, வயதானவர்களை யார் மதிக்கலையோ, லைஸ மின்னா, அவர் முஸ்லிமே அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே வயதானவரை மதிக்க வேண்டும் என்பது எங்கள் நபியின் கட்டளை. எனவே நான் அமைதியாக இருக்கிறேன் என்கிற போது யோசிக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அவருடைய 18ஆம் நூற்றாண்டு என்றால் ஒரு 14-13 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக
பெருமானார் சொன்ன அந்த செய்தி ஒரு வாலிபனின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் யார் அந்த நபி? ஆராய்கிறார். ஆராய்ச்சியுடைய பலனாய் அவர் இஸ்லாத்தை இணைகிறார். அவர் தான் ஒரு குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை எழுதினார் அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம்னா, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பெருமானாருடைய வாழ்க்கையும் பெருமானாருடைய சொல்லும் பெருமானாருடைய செய்தியும் எவ்வளவு கண்ணியம் வாய்ந்தது என்பதை தாண்டி மற்றவர்களின் உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா பெருமானுடைய வாழ்க்கையை ஆக்கினார். நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில 1500வது பெருமானாருடைய மீலாது விழா என்று நாம் விளம்பரப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில சென்னை முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இதை பரப்பி இருக்கிறாங்க. ஆனா இதை உலகத்துல அதிகமாக இந்த 15வது நூற்றாண்டு மீலாது அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் அதை பிரபலியப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பெருமானாருடைய இந்த 1500வது நூற்றாண்டு இருக்கிறது அல்லவா, குளோபல் கோமெமரேஷன், சர்வதேச அளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு மீலாது இந்த வருஷம் பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் அல்லாஹ்வுடைய கிருபை இதற்கு முன்பாகவும் சர்வதேச அளவில் மீலாது கொண்டாடப்பட்டது. ஆனா 15ஆம் நூற்றாண்டு என்கிற போது மிகப்பெரிய விமர்சையாக பெருமானாருடைய மீலாது கொண்டாடப்படுகிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. பெருமானாருடைய ஒவ்வொரு வரலாறுகள் எந்தெந்த கோணங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு ஆய்வு செய்யப்படணுமோ அதற்றையெல்லாம் ஆய்வு செய்யலாம். சோசியல் ஜஸ்டிஸ்க்கு இன்னைக்கு பல பேர் பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனா ஏதாவது வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆப்ஸா எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் தலைப்பு கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டமான தலைப்பு தான் கொடுக்குறாங்க. ஈஸியா நம்ம எதுவும் பேச முடியல. அப்படி நம்ம ரிசர்ச் பல விஷயங்களை பார்க்கும்போது இப்ப ஏஐ தான் அதிகமா வந்துருச்சு இல்ல, சரி அதுகிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா உயிஸ் முகமது அப்படின்னும் போது ஒரு 5 பேர் அது காட்டுது. அதுக்கப்புறம் உயிஸ் ப்ராஃபட் முகமதுன்னும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவ்வளவு விஷயத்த சொல்லுது. அதுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நான் ஏஐட்ட கேட்கும் போது எவ்வளவு விஷயங்களை அந்த ஏஐ சொல்லுது தெரியுமா? இன்னைக்கு உலகத்துக்கு முகமது தேவையா என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் யாரெல்லாம் பெருமானார் குறித்து பேசினார்களோ என்னென்ன ஆஸ்பெக்ட்ல பெருமானார் தேவை என்பதை பட்டியலிடுகிறது என்று சொன்னார். 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இல்ல உலகம் இருக்கிற கடைசி பொழுது வரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். காரணம் வரஃபஅனா லக திக்ரக, அந்த ஒற்றை வசனம் போதும். வார்த்தை ஒன்றுதான், ஆனால் காலங்களும் யுகங்களும் மாற மாற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவார். கரு பரணியப்பன் அப்படின்ற ஒருத்தர், அவர் நடிகராகவும் இருந்தாரு, டைரக்டராகவும் இருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ். அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது பெருமானாருடைய வார்த்தைய வாழ்க்கைய வாழ்வை நாம எப்படி கவனிக்கிறோமோ இல்லையோ படித்தவர்கள் கவனிக்கிறார்கள். அவர் ஒரு மேடையில பேசுறார். அப்ப பேசும்போது பெருமானாருடைய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறார். அது எப்படிப்பட்ட சபை? மேல பல தமிழறிஞர்கள் வீற்றிருக்கிறார்கள், கீழே ஃபுல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பக்கம் ஃபுல்லா மாணவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மாணவிகள் இருக்கிறார்கள். அந்த சபையில சொன்னாரு, அவருடைய பேச்சு வழக்கமே ஒரு விதமா இருக்கும். நான் முகம்மதை கண்டு வியக்கிறேன். முகமது சொன்னார், அவரிடத்துல ஒரு மனுஷன் கேட்டாரு, ஐயில் இஸ்லாமி கைர், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இஸ்லாத்துல சிறந்த காரியம் என்னன்னு ஒரு மனிதர் நபியிடத்துல கேட்டாரு. நபி 2 விஷயத்தை சொன்னாரு. ஒண்ணு துத்ஈமு தஆம், ஏழைக்கு உணவு கொடுக்கிறது. ஏழைக்கு உணவு கொடுக்கிறது அது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த வார்த்தை எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தல. 2வது சொன்னாரு, வ தக்ரஉ ஸலாம அலா மன் நரத்த வ மல்லம் தாரி, உனக்கு தெரிந்தவர் தெரியாதவருக்கு சலாம் சொல். அந்த சலாமை அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? காணிக்கையாக பார்க்கிறார், சலிடேஷனாக பார்க்கிறார், மரியாதை சொல்லாக பார்க்கிறார். முகமது இந்த காலத்துக்கு சொல்கிறார், உனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு நீ மரியாதை செய், காணிக்கை செய், வாழ்த்து சொல் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கை தட்டினார்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த நேரத்தில் நான் இதை உங்களுக்கு பதிவாக நான் மேற்கொள்கிறேன் செய்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எப்படியெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள் பாருங்கள். இப்படி பெருமானாருடைய கண்ணியம் என்று பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம்.
இன்னொரு புறம் அல்லாஹ் பெருமானாரை உச்சகட்டமாக வைத்திருப்ப காரணத்தினால், உச்சகட்ட மரியாதையில் வைத்திருப்ப காரணத்தினால் அவர்களை யாராவது ஒருவர் இழிவுபடுத்தினார்களே ஆனால், அவர்களை இன்சல்ட் பண்ணிட்டா, அவங்களுடைய தாத்துக்கோ இஸ்முக்கோ அவமரியாதை செய்வதை போன்று யாராவது நினைத்தால் அதற்கான தண்டனையும் அதிகமாகும். சஹாபாக்கள் அவங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது அவமரியாதை செய்வதை விட்டதே இல்லை. அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் குர்ஆன் அவரை கண்டித்து சில வசனங்களை இறக்குச்சு. யூத வம்சத்தை சார்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தோனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைமைத்துவம் அப்துல்லா பின் உபை இப்னு சலூல்ட இருந்துச்சு. ரசூலா வந்தோனே அந்த மரியாதை ரசூலாட்ட வந்துருச்சு. அந்த பொறாமையினால சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு மார்க்கெட் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேரி கழுதையில் வந்தார்கள். அது ஏதோ மழையின் காலகட்டம் என்பதனால் கோவேரி கழுதையினுடைய காலில் சகதி ஏற்பட்டுச்சு. அந்த சகதி கொஞ்சம் அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் மேல தெரிஞ்சிருச்சு. ரசூலை வச்சுக்கிட்டே சொன்னா, முகமது அவர்களே, இந்த கழுதையெல்லாம் ஏன் இங்க கூட்டிட்டு வரீங்க? இதனால ரொம்ப நாற்றமாக இருக்கிறது என்று பெருமானாரை கேவலப்படுத்தி பேசினான். உடனே அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல நின்றாங்க. நேரடியாக போய் அந்த கழுதையின் கால்கள் எதெல்லாம் சேர் இருந்துச்சோ அந்த காலை போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்துல்லா பின் உபை இப்னு சலூலை பார்த்து சொன்னாங்க, இந்த பெருமானார் உட்கார்ந்த இந்த கோவேரி கழுதையின் சேர் இருக்கிறதே, நீ நறுமணமாக பூசி இருக்கிறாய் அல்லவா, அந்த அத்தரை விட அந்த சகதி எனக்கு மேல் என்று அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் அவர்களுக்கு பதில் சொன்னதாக பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் எந்த சந்தர்ப்பத்திலையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது எதையாவது பேசுவதை அவர்கள் பார்த்து கொண்டு சும்மாவே இருக்கிறார். அல்லாஹ்வும் சும்மா இல்லையே. உக்பத் இப்னு அபீ முய்யித்ங்கற ஒரு காஃபிர் ரசூலுல்லாஹ் விருந்துக்கு கூப்பிட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கலிமா சொன்னா நான் விருந்துக்கு வரேன், நீ லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லனா விருந்துக்கு வர மாட்டேன். அவர் கலிமா சொல்லிட்டார். இவர் கலிமா சொன்ன விஷயம் உத்பா, ஷைபா, அபூ ஜஹல் போன்றவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? சரி, முகமது விருந்துக்கு வருவார்ல, விருந்துக்கு வருகிற போது அவர் முகத்தை நேரடியாக பார்த்து நீ எச்சில் துப்ப வேண்டும். உமிழ்நீரை முகமது அவருடைய முகத்திற்கு நேராக நீ உமிழ வேண்டும். உமிழ்ந்தாதான் நீ தலைவன் ஏற்றுக்குவோம், இல்லைன்னா அவனுடைய அந்த நட்பை நாங்கள் முடிச்சுக்குவோம் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து உட்கார்றாங்க. பெருமானாரின் மீது உமிழ வேண்டும் என்று நினைக்கிறான். அல்லாஹ் விரும்புவானா? எப்படி விரும்புவான்? அல்லாஹ் எப்படி அதை பொறுத்துக் கொள்வான்? உமிழ்ந்த அந்த எச்சில் வந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு காற்றை ஏவுகிறான். அந்த காற்று அப்படியே அவனுடைய எச்சிலை அவன் முகத்திலேயே திருப்பி விடுகிறது. அவன் வாயிலிருந்து வருகிற போது எச்சிலாக இருந்தது, மீண்டும் அவன் முகத்துக்கு போகிற போது ஒரு ஆசிடாக, ஒரு அமிலமாக மாறி அவன் முகத்தை காயத்தை ஏற்படுத்தி வாழ்நாளின் கடைசி வரை அவனுடைய முகம் காயத்தால் ஒரு ஊனமாக, ஒரு குறையாக இருந்தது என்று உக்பத் அபீ முய்யித்துடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். என்றால் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பெருமானாரை அவமரியாதை செய்தவர்களை அல்லாஹ் சாதாரணமாக விட்டதில்லை. அல்லாஹ் அப்படி பாதுகாத்தான். உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி. தப்பத் யதா சூரா இறங்கினோடனே ஒரு விறகு கட்டை எடுத்துக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்பதற்காக அந்த அம்மா வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நிக்கிறாங்க. நேரடியாக வந்தது. வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுச்சு, எங்க உன் தோழர் முஹம்மது? அவர் என் பற்றியும் என்னுடைய கணவர் பற்றியும் வசனம் இறங்கி இருக்கிறதாமே, அவரை அடிப்பதற்காக வந்திருக்கிறார், எங்க முஹம்மது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சலப்புன்னு பார்த்தாங்க. பக்கத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. இந்த அம்மா வந்து எங்க ரசூல் எங்கன்னு கேக்குது. அப்புறம் அந்த அம்மா போயிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன யார சொல்ல, நீங்க பக்கத்துல தான் நிக்கிறீங்க, என் கண்ணுக்கு நீங்க தெரிஞ்சீங்களே, அந்த அம்மா கண்ணுக்கு தெரியலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை அவமரியாதை செய்யாமல் பாதுகாத்தான், அந்த பெண்ணின் கண்களுக்கு அல்லாஹ் திரையை ஏற்படுத்தினான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பார்க்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்ந்த காலத்தில் யார் யாரெல்லாம் வசைபாடினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, அல்லாஹ் உடனுக்குடன் கேவலப்படுத்தினான்.
பெருமாள் அதே மாதிரி நம்ம குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். முன்னுள்ள நபிமார்கள் அவங்க சமூக மக்கள்கிட்ட பேசும்போது அந்த மக்களை எல்லாம் திட்டுவாங்க. அப்ப திட்டும் போது அந்த நபி தான் திருப்பி திட்டுவாங்க. சாஹிர்னு சொல்லுவாங்க, காஹின்னு சொல்லுவாங்க, சூனியக்காரர் என்பார்கள். அதே மாதிரி ஷாயிர் அவர் வந்து கவிஞர்னு சொல்லுவாங்க, பொய்யர்னு சொல்லுவாங்க, நபியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் அந்த நபி தான் பதில் கொடுப்பார்கள். ஆனா குர்ஆன் முழுக்க பாருங்க, எல்லா இடத்திலையும் காபிர்கள் எல்லாம் பெருமானாரை பேசுகிற போது ஏசுகிற போது அல்லாஹ் திருப்பி சொல்வான், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன். அவங்க என்ன யா ரசூல், அவங்கள ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்றது, நீங்க என்னுடைய தூதர், நீங்க கதாப் அல்ல, சாஹிர் அல்ல, ஷாயிர் அல்ல, காஹின் அல்ல என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் முழுவதிலும் காபிர்கள் எந்த வார்த்தையை சொல்லி பெருமானாரை பேசினாங்களோ அல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லி இல்லை என்று சொல்றான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்துல யாராவது விளையாடினால், அவமரியாதை செஞ்சா காலங்காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகசியம் உடைஞ்சு போயிடும். வலீத் இப்னு முகைரான ஒருத்தர் பெருமானாரை ரொம்ப கேவலப்படுத்தினான். அல்லாஹ் பார்த்தான், அவன் பற்றிய ரகசியத்தை உடைச்சிட்டான். சூரா கலம் என்கிற அந்த சூராவுல ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் பின் நமீம் மன்னாஇல் லில் கைரி முஅத்ததின் நஸீம் உத்தல்லின் பாத தாலிக ஸனீம். இந்த வலீத் இப்னு முகைரா பெருமானாரை தவறாக பேசிய காரணத்தினால் காலங்காலமாக அவனுக்கே தெரியாத, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை அல்லாஹ் உடைச்சிட்டான். இவன் வந்து நார்மலாக இயற்கையாக சுத்தமாக பிறந்தவன் அல்ல, ஜினாவுக்கு பிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைத்திருந்தான். அப்ப அவன் நேரா வாள் எடுத்துக்கிட்டு அவனுடைய தாயார்ட்ட போய் கேட்டான். இந்த முகமது அவர்கள் இதுவரைக்கும் பொய் சொன்னது கிடையாது, அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வசனமும் பொய் சொல்லாது. என்னன்னு சொல்லும் பொழுது, இல்ல அவனுடைய தந்தைக்கு நீ பிறக்கவில்லை, ஒரு ஆற்றிடையருக்கு தான் நீ பிறந்தாய் என்று தாய் சொல்லக்கூடிய நேரத்துல அவன் வருத்தப்பட்டான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் குறை பேசுகிறார்களோ அல்லாஹ் தஆலா காலங்காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகசியத்தை உடைச்சது. இன்னைக்கும் கூட பேசத்தானே செய்யறாங்க. ராமகோபாலன்ல இருந்து ஆரம்பிச்சு நபூ சர்மா, அடுத்து இப்ப யாரு கல்யாணராமன், கொஞ்ச நாள் ஓஞ்சி போய் கிடக்கு. இவர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பத்தி கேவலமா பேசுறது, ரசூலுல்லாஹ்வுடைய திருமண வாழ்க்கையை பத்தி கேவலமா பேசுறது, அவர்கள் பல பெண்களை திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு அவதூறாக பேசுவது. அவதூறாக பேசக்கூடிய அத்தனை பேரினுடைய பிறப்பிலும் சந்தேகம் உண்டு என்பதை குர்ஆன் சொல்கிறது, நாம சொல்ல. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் வசைபாடுகிறார்களோ அவருடைய இறுதி முடிவை கேவலமாக ஆக்கிவிட்டார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்து இன்று வரை பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. சில பேர் தெரிஞ்சு விமர்சனம் பண்ணுவான், தெரியாம சில பேர் விமர்சனம் பண்ணுவான். ஆனா எப்படி விமர்சனம் பண்ணாலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அதற்கான பதில்கள் சொல்லப்பட்டது. நம்ம ரசூலை பார்த்து யாராவது ஏதாவது ஒன்று பேசினா நாம சும்மா விடுவோமா? நுபூர் சர்மா 2021-22 நினைக்கிறேன், ரசூல்லா பத்தி ஒரு தொலைக்காட்சியில தவறாக பேசியதற்கு பின்னால் இந்தியா முழுவதும் எதிரொலிச்சிச்சு. அந்த வார ஜும்மா ஒட்டுமொத்தமாக அந்த நுபூர் சர்மாவை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் என்பதை பற்றி தான் பேசினார்கள். அப்ப ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் நம்ம ரசூலை பற்றி யாராவது விமர்சனம் செய்தால் நாம் பதில் சொல்வோம், அது யதார்த்தம், இது ஆச்சரியம் இல்லை. ஆனா சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா பெருமானாரை பற்றி விமர்சனம் வைக்கப்படுகிற போது முஸ்லிம் அல்லாத நான் முஸ்லிமை வைத்து அல்லாஹ் பதில் சொல்ல வைத்திருக்கிறான். அப்படியான நிறைய நிகழ்வுகள் உண்டு. ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு கூறுகிறேன். 19ஆம் நூற்றாண்டுல கார்லைல் தாமஸ் அப்படின்ற ஒரு இலக்கியவாதி, அவர் த ஹீரோஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை இலக்கியத்தில் எழுதுறதுனால நோபல் பரிசு வாங்கினார். பல கதாபாத்திரங்கள், பல நபர்களை மேற்கோள் காட்டினார். நெப்போலியனை காட்டினாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டினாரு. அதற்கு பின்னால் அவர் வந்து 1840 மே 8 லண்டனில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், அதுல அவர் பேசுகிறார். அவருடைய சப்ஜெக்ட் என்னன்னா கதாநாயகர் என்று ஆரம்பிக்கிறார். அந்த உலகம், அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னா ஐரோப்பியர்கள் நிறைந்த உலகம், குறிப்பாக கிறிஸ்தவர்களும் யூதர்களும்.
பொதுவாக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி விமர்சனம் வைக்கிறதும் கேவலப்படுத்துறதும் இது எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு வரலாறு பார்த்தோம்னா ஈரோப் தான். எதையெல்லாம் ரசூலின் மீது சேற்றை வாரி இறைத்தார்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளவர்களாகவே எல்லாம் மாற்றிவிட்டாங்க. அதான் வரலாறு நினைவு. அப்ப இந்த ரெண்டு சாராரும், வேதம் கொடுக்கப்பட்ட ரெண்டு சாராரும் அந்த சபையில இருக்கும்போது அவர் பேச ஆரம்பிச்சாரு. ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போனது. மோசஸை சொல்லுவார் அல்லது ஜீசஸை சொல்லுவார்னு பார்த்தா ப்ராஃபட் முஹம்மது என்று ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் வேகமாக தான் பேசினார். அதாவது 17ஆம் நூற்றாண்டுல டச்சு கவிஞர் ஹூகோ குரோட்டியஸ் என்ற நபர் பெருமானாரை குறித்து ரொம்ப கேவலமா சித்தரிச்சிருந்தான். ரசூலை பத்தி தவறா பேசியிருந்தான். ரசூல்லாவை ஒரு ஏமாத்துக்கார நவுதுபில்லாஹ் பாதுகாக்கணும், அதான் பெண்கள் சார்ந்து, அதான் ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டு தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அந்த விஷயத்தை அவன் பேசினா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக தான் அந்த பேச ஆரம்பிச்சாரு. It is a great shame to anyone to listen the accusation that Islam is lying and the Muhammad is a fabricator and deceiver. இப்படி சொல்லி தான் பேச ஆரம்பிச்சார். யாராவது ஒருத்தர் இந்த டச்சு கவிஞன் ஹூகோ அவருடைய இந்த தகவலை யாராவது கேட்டாங்கன்னா கேட்கிறதே அசிங்கங்க. அவன் ஒரு பொய் சொல்கிறார், இதெல்லாம் இல்ல அப்படின்னு பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்மையை, நாணயத்தை, இவற்றை எல்லாம் அவர் பேசிட்டு ஒரு 2-3 உதாரணத்தை காமிச்சார். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை சுட்டி காமிச்சு எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையாக இருந்தார்கள் அப்படின்றத ஒரு உண்மையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த நிகழ்வை மேற்கோள் காட்டுறார். என்ன நிகழ்வு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்களா? ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வரணும், ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு ஆசை. யாருமே மறுத்து விடக்கூடாது, நிராகரிப்பு செய்யக்கூடியவங்க யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே இஸ்லாத்துக்கு வரணும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை. அந்த ஆசைக்கு வெளிப்பாடாக காபிர்கள்ட்ட போய் ஆர்வமா பேசுவாங்க. சில நேரம் அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அவங்க கேட்கறத ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க. அல்லாஹ்வும் கூட செல்லமா சொல்லுவான், லஅல்லக பாகியும் நஃப்ஸக, யா ரசூலுல்லாஹ் அவங்களாம் உங்களுடைய செய்திகளை கேட்க மாட்டாங்கன்றதுக்காண்டி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்களா? ஏன் அப்படி கவலைப்படுறீங்க? அப்படிலாம் அல்லாஹ் ஆறுதல் சொல்லுவான். அப்படி காபிர்கள்ட்ட பேசும்போது அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா என்கிற பார்வை தெரியாத சஹாபி அங்க வராங்க. ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ வருகிறாங்க, ஏதோ சந்தேகம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சஹாபி, இப்ப நம்ம குறைஷிகள்கிட்ட பேசிக்கலாம், இவர்கிட்ட நம்ம எப்போ வேணா பேசலாம் அப்படின்ட்டு நீங்க அப்புறமா நீங்க வாங்கல, அப்புறமா நம்ம பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கடிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிட்டான். அவசரத்தவல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் அவர்கள் வருகிற போது கொஞ்சம் கடுகடுத்துக்கிட்டாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இதை சொல்லுகிற போது கூட கவனமா சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சில மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எப்படி சொல்றதுன்னே தெரியல, அறிஞர் வார்த்தையை பயன்படுத்துமானே தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஅனுக்கு சரியா அதை சொல்லும் போது கரெக்டா சொல்றோமா தெரியாம அல்லாஹ் கண்டிச்சிட்டான், அல்லாஹ் முஹம்மதை கண்டிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கண்டிப்பு என்பது வேறு, கனிவோடு ஒன்றை சொல்வது என்பது. ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு உயரமான இடத்துல அந்தஸ்து வச்சிருக்கிறாங்க, சற்று செல்லமாக கண்டிச்சான். அவங்க அந்த அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் வருகிற போது முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அஞ்சா அவுல்லாமா குருடர் வந்த பொழுது, இப்ப நாம உயர்தரமாக ஒருத்தரை மதிக்கிறோம், அவருக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். நம்மளை பத்தி தவறான ஒண்ணு அல்லது நம்மளுக்கு மேலதிகாரி நாம திட்டு வாங்குறதுக்கு ஒருத்தர் காரணமா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? அவர்கள கோபம், சும்மா இருக்க மாட்டியா நீங்க சொல்லிட்டீங்க என்பதை தாண்டி அவர் மேல சில காழ்ப்புணர்ச்சி வரும். எப்படி எல்லாம் அவரை திட்டலாம், நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம். இதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த அறிஞர் எப்படி பார்த்தா தெரியுமா நிகழ்ச்சியை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதெல்லாம் சபைக்கு வருகிறார்களோ அப்ப சொல்லுவாங்களா, உங்களால தான் அல்லாஹ் என்ன செல்லமாக கண்டித்தான், அல்லாஹ் என்னை செல்லமாக கண்டிப்பதற்கு நீங்கள் தானே காரணம்
அப்படின்னு சொன்னதோட மட்டுமில்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது 2 தடவை இவர்களை மதீனாவின் பொறுப்பாளராக நியமித்து விட்டு போயிருக்கிறாங்க. இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்துட்டு இந்த ஒன்று போதும் பெருமானாரின் நேர்மை இவ்வளவு காலம் வரைக்கும் அவருடைய போதனை நிலைத்து நிற்கிறது என்று சொன்னார். அவங்க இருக்கக்கூடிய அந்த நேர்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த லண்டன் மாநாட்டில் இந்த செய்தியை அவர் பேசினார் என்று பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய திருமண வாழ்க்கை விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். என்ன நீங்க ரசூலுல்லாஹ் 11 மனைவிமார்களை திருமணம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, அதெல்லாம் அரசியல் அவர் பேசுறார். அரசியல் காரணம் சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னாரு. ஏன் பாரசீக மன்னர் கிஸ்ராவை பற்றி தெரியாதா, ரோமின் மன்னர் கைசரை பற்றி தெரியாதா, அவர்கள் எல்லாம் எத்தனை பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள், அதெல்லாம் கேவலமா தெரியலையா? இந்த முஹம்மத் அவர் நாணயமானவர், புனிதமானவர். எந்த அளவுக்குன்னு சொன்னா நிறைய பெண்கள் என்ன திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. இரண்டாவது சொன்னார், ஆயிஷா நாயகியுடைய ஒரு ஹதீஸை சொல்லுவாரு. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாம் பெருமானாரிடத்துல பையத்திற்காக வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணின் கையையும் தொட்டதில்லை. அதனால நீங்க செய்யுமார்கள் ஆண்களுக்கு ஒருத்தர் 2 பேர் அந்த கையில கொடுப்பாங்க, மற்றவங்களா இருந்தா துணியை கொடுப்பாங்க, சில பேர் தண்ணியில் வைத்து பயிர் செய்து கொடுப்பாங்க. அதெல்லாம் பெருமானாருடைய நடைமுறை. அப்ப அதை சொல்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயத்துல எவ்வளவு கண்ணியமாக நடந்திருக்கிறாங்க. நீங்க என்ன இப்படி மேற்குலகம் அவளை பத்தி நீங்க பறைசார் இப்படி எல்லாம் அவதூறு பேசுவதில்லை என்று அந்த சபையில் அவர் பேசியிருக்கிறாரே. ஆனால் அவர் பெருமானாரின் மீது யாராவது அவதூறு சொல்கிற போது நாம பதில் சொல்கிறோம் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மாற்றார்கள் பேசியிருக்கிறார்களே. ஆனால் இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறார். உலகம் உள்ளவரை பெருமானாரின் கண்ணியம் உயர்ந்து கொண்டேதான் போகும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகம் கண்ணியம் செய்வதற்கும் அவர்களை உயிரின் காலம் நேசிப்பதற்கும் அந்த நேசத்தின் விளைவாக இந்த உலகத்திலே பல சந்தர்ப்பங்களில் கனவிலும் நினைவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய நசீபையும் நாளை மறுமையிலே நாம் கரப்பிடித்து நம்முடைய ஷேகுமார்களோடு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நசீபை